ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா விரைவாக பள்ளி மாணவருடைய சிலபஸ் டெக்ஸ்ட் புக்கெல்லாம் நியூவாக வரப்போகுது. ஸோ சிலபஸ் சம்மந்தமாக ஒரு புதிய அப்டேட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பள்ளி கல்வித்துறையுடைய அஃபீஷியல் அப்டேட் தான். தமிழகத்தில் வரக்கூடிய 2027-28 கல்வியாண்டில் தமிழ்நாட்டுடைய மாநில கல்விக் கொள்கையை பின்பற்றி கிளாஸஸ் 1லேருந்து 8 வரைக்கும் டோட்டலாகவே நியூ புக்கு, நியூ சிலபஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதற்கான அப்டேட்டை பள்ளி கல்வித்துறை கொடுத்துருச்சு. ஸோ இப்போ மாணவர்கள் எல்லாமே 10th, 11th, 12th தான் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி இருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்த ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 9th to 12th சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ 25-26 கல்வியாண்டில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ 27-28 கல்வியாண்டில் கிளாஸஸ் 1லேருந்து 8 வரைக்கும் தமிழகத்தில் மாணவர்களுக்கு நியூ புக்ஸ் கொடுக்க போகிறாங்க. சிலபஸும் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இந்த பாடத்திட்டம் மாற்றம் சம்பந்தமாக வரக்கூடிய நவம்பர் 23-24 ஆலோசனை கூட்டமும் நடக்க இருக்குது. பல்வேறு துறைகளை சார்ந்த கண்டென்ட் எல்லாமே நியூவாக இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. ஸோ தமிழகத்தில் 2027-28 கல்வியாண்டில் கிளாஸஸ் 1லேருந்து 8 வரைக்கும் நியூ புக்கு, நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அடுத்தடுத்த கல்வியாண்டுகளில் 9th, 10th, 11th, 12th டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 12th ஒரு 8 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. 10th 6 இயர் பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக 10th, 11th, 12th பப்ளிக் எக்ஸாமே இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்தில் டோட்டலாகவே சிலபஸை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. தற்போது அஃபீஷியல் அப்டேட்டுங்கிறது கிளாஸஸ் 1லேருந்து 8 வரைக்கும் 2027-28 கல்வியாண்டு முதல் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ 11th, 12th மாணவர்கள் ஈகராக வெயிட் பண்ணுங்கள். சிலபஸ் எங்களுக்கு சேஞ்சாக நல்லா இருக்கும்னு. ஸோ அந்த அப்டேட் மிக விரைவாக. இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.